இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை உருவாக்குனதுக்கான காரணம் வெறும் நியூஸுக்காக கிடையாது, ஒரு அவேர்னஸ்க்காக தான். இந்த காணொலியில வர ராகுல் டிக்கி என்பவரை பல காணொலியில நீங்க பார்த்திருக்கலாம். இவரு யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பல சுவாரஸ்யமான நகைச்சுவையான வீடியோக்களை பதிவிட்டு பிரபலமானவர். இவரு நேற்று இரவு ஈரோட்ல உள்ள கவுண்டம்பாடி என்னும் இடத்துல அதிவேகமா தன்னுடைய இருசக்கர வாகனத்துல வந்திருக்காரு. அதிவேகத்தின் காரணமா இருசக்கர வாகனத்தோட கட்டுப்பாட்டை இழந்த ராகுல் சாலையில உள்ள சென்டர் மீடியேட்டர்ல மோதி சம்பவம் நடந்த இடத்துல இருந்து 20 மீட்டர் தூக்கி வீசப்பட்டு தலையில பலமான காயம் ஏற்பட்டு அதே இடத்துல துடிக்க இறந்து போயிருக்காரு. இவருடைய வயது வெறும் 27 தான். வாகனம் ஓட்டுறவங்க தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க. நம்ம வேகமா போய் ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. நான் எவ்வளவு வேகமா போனாலும் வண்டி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு சொல்லி தயவு செஞ்சு பேசாதீங்க. நம்ம எவ்வளவு கவனமா வண்டியில போனாலும் ஏத்தாப்புல வர வாகனம் அதே கவனத்தோட வராது. மற்ற வாகனம் சரியான கவனத்துல வருமானு சந்தேகத்தோட வண்டியை ஓட்டுங்க. ஹெல்மெட் போடுறது எவ்வளவு முக்கியமோ அதே போலவே ஹெல்மெட்டை புடிச்சுன்னு இருக்க கைத்துக்கு கீழே இருக்க அந்த டையோட லாக்க கண்டிப்பா போடுங்க. அதே போலவே கார் ஓட்டுறவங்களும் சரி, அதிகன வாகனம் ஓட்டுறவங்களும் சரி, தயவு செஞ்சு சீட் பெல்ட்டை போடுங்க. அதுதான் உங்க உயிரை காப்பாத்தும். என்னுடைய அனுபவத்துல மீண்டும் மீண்டும் சொல்றேன், தயவு செஞ்சு அதிவேகம் வேண்டாம், வேகமும் வேண்டாம். நிதானமான வேகத்துல மட்டும் வாகனத்தை செலுத்துங்க. அப்பதான் எந்த ஆபத்து வந்தாலும் ஒரு அளவாச்சும் வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அதிவேகமா போய் ஒண்ணுமே நம்ம சாதிக்க போறது இல்லை என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மேலும் இந்த சோக நிகழ்வை பத்தி உங்களுடைய கருத்தும் என்ன என்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.